பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்துத் தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசகப் பெருந்தகை திருச்சதகத்தில் சுட்டறுத்தலில் அழகாக முதல் பாடலாக பாடுகிறார். என்ன பாடுறார் அப்படின்னா, வெள்ளம் தாழ் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே, எனக் கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளம் தாழ் உரு புனலில் கீழ் மேலாக பதைத்து உருகும் அவர் நிற்க, என்னை ஆண்டாய்க்கு உள்ளம் தாழ் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால், உடம்பு எல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளம்தான் பாயாதால், நெஞ்சம் கல் ஆம் கண் இணையும் மரம் ஆம் தீவினையினேற்கே அப்படின்னு பாடுறார். அப்படின்னா வெள்ளம் தாழ் விரிசடை அப்படிங்கிறது கங்கையை குறிக்கிறாங்க. இங்கே கங்கை வெள்ளம் பணிகின்ற விரிந்த சடையை உடையவனே அப்படின்னு. விடையாய் அப்படின்னா இடப வாகத்தை உடையவனே, ரிஷபத்தை வாகனமாக கொண்ட இறைவா. விண்ணோர் பெருமானே அப்படின்னா விண்ணவர்கள் வணங்கும் பெருமானே, தேவதேவனே. என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளம் தாழ் உரு புனலில் கீழ் மேலாக பதைத்து உருகும் அவர் நிற்க அப்படின்னு சொல்கிறார். இப்படியெல்லாம் உன்னை வேண்டி வேண்டி, நீ ஜடாதரன், நீ கங்காதரன், உன்னை அப்படியெல்லாம் தான் வேண்டிப்பாங்க. நீ அப்படிப்பட்டவன். உன்னை எல்லாரும் உன்னை ப்ரே பண்ணுறாங்க, வேண்டிக்கிறாங்க. அதுவும் எப்படி வேண்டிக்கிறாங்க அப்படின்னா, மேலேந்து தண்ணி கீழே ஊற்றும் இல்லையா, கங்கை அப்படியே பிரவாகமாக கீழே ஊற்றும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஊற்றின வேகத்துக்கு கீழே அடிக்கிற தண்ணி திரும்பவும் மேலே போகும். பள்ளம் தாழ் உரு புனலில் கீழ் மேலாக, கீழே விழுகின்ற நீர் வேகத்தின் காரணமாக திரும்ப மேலே அப்படியே எழும்பும். அந்த மாதிரி இந்த பக்தர்கள்லாம் பதைத்து உருகும் அவர் நிற்க, இந்த பக்தர்கள்லாம் உனக்காக பதப்பதச்சு நிற்கிறாங்க. அவங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கும்போது நீ என்னை ஆண்டாய்க்கு, என்னை ஆண்கொண்டாயே, எவ்வளவு கருணை உனக்கு, நீ என்னை ஆண்டு கொண்டாய். என்னை நீ ஆண்டதுனால எனக்கு என்ன நடந்திருக்கணும்? உள்ளம் தாழ் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால், என் உள்ளங்காலில் ஆரம்பித்து உச்சந்தலை வரைக்கும் மனசாக மாறியிருக்கணும். அந்த மனசு என்ன ஆயிருக்கணும்? உருகி இருக்கணும். ஆனால் எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலையே. அப்புறம் என்ன சொல்கிறாரு? உடம்பு எல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளம்தான் பாயாதால், என் உடம்பு முழுக்க கண்களாக மாறியிருக்கணுமே. கண்கள் அப்படியே பக்தியில் முன்ன நன்றி பெருக்கில் அப்படியே கண்ணீர் ஊத்திருக்கணுமே, அதுவும் நடக்கலையே. உன்னை நினைத்து என் மனசு உருகணும், அதுவும் உருகலை. உன்னை நினச்சி என் கண்கள் உடம்பு முழுக்க நிறைய கண்கள் உண்டாகி தாரை தாரையாய் நான் நீர் வார்த்திருக்க வேண்டும், அதுவும் நான் செய்யலை. அப்படின்னா நெஞ்சம் கல்லாம், ஒருவேளை என் மனசு கல்லாயிடுச்சோ? கண் இணையும் மரம், இரண்டு கண்களும் மரமாக நிற்குதா? உணர்ச்சியே இல்லையா? தீவினை நேர்க்கே, அப்படி தானே நிற்குது, எனக்கு தான் தெரியுதே. அது ஏன் அப்படின்னா நான் செய்த தீவினை அப்படிங்கிறார். அப்போது இப்போ தண்டபாணி தேசிகர் ஐயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படியெல்லாம் இல்லை, மாணிக்கவாசக பெருந்தகை தன்னுடைய பக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவருக்கு இப்படியெல்லாம் தோணுது. அவருடைய பக்தியை தாண்டிலாம் எப்படி யாரும் பக்தி செலுத்த முடியும்? அதனால் அவரோட பக்திக்காக தானே சிவபெருமானே கீழே அவருக்கு பாடம் நடத்தி கொடுத்துட்டு போயிருக்காரு, உபதேசம் பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் ரொம்ப மனசு கனிஞ்சு இன்னும் இன்னும் மேலே போகணும்னு ஆசைப்படுறது எதனாலன்னா, அந்த சிவபெருமானுடைய திருவடிகள் பட்ட நேரத்தில் அவர் மனசில் அவ்வளோ அதிகமாக இருந்திருக்கு. அது திரும்பி வரலையேங்கிற ஒரு வருத்தத்தில் அவர் இப்படி பாடுறாரே தவிர, அவரவரை யார் ஒரு உயர்ந்த பக்தி உடையவராக இருப்பார்? அப்போ அவருக்கு என்ன ஆகுதுன்னா, அவர் மனசுக்கு இது பத்தலை, எனக்கு இந்த பக்தி பத்தலைன்னு அவர் நினைக்கிறாரு. உருகிய மனமும் பெருகிய கண்ணீரும் உண்டான காலத்திற்கான கடவுள் காட்சி இல்லையா, அது இன்னும் நமக்கு வேண்டலையே, கிடைக்கலையேன்னுட்டு அப்போ என்ன நினைக்கிறாரு? சுட்டு அறுக்கணும்னு நினைக்கிறாரு. எதை? இந்த பூலோகத்தில் இருக்கிற ஆசைகளை எல்லாம் நான் சுட்டு அறுக்கணும். அப்படி சுட்டு அறுத்துட்டேன்னா எனக்கு கிடச்சிரும், இந்த இறைவனின் திருவடிகளை அடையலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு தண்டபாணி தேசிகர் ஐயா சொல்கிறாங்க.
சுவாமி சித்பவானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த அளவுக்கு இந்த பூலோகத்தில் செல்வத்தின் மீது ஆசை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு செல்வத்தின் மீது இருக்கிற ஆசை குறையவே குறையாது, நிறையவே நிறையாது, இன்னும் கேட்டுட்ருப்பாங்க. அதே மாதிரி தான் இறைவனின் மகா அடியவர்கள் அவங்களுடைய மனசே ஒரு பெரிய பரமாத்மாவாக மாறணும்னு ஆசைப்படும். அப்போ அந்த ஆத்மா என்ன செய்யும், எவ்வளவு உருகினாலும் அதுக்கு பத்தாது, இன்னும் நான் இறைவனை வேண்டணும், இறைவனை அடையணும்னு நினைப்பாங்க. அதனால் மாணிக்க வாசக பெருந்தகை இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சித்பவானந்த சுவாமி சொல்கிறார். திரு ஞானசம்பந்தம் ஐயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் சுட்டி காட்டுறார் மனசுக்கு, இந்த பாரு இப்படியெல்லாம் நீ உருகணும், இப்படியெல்லாம் நீ கண்ணீர் ஊக்கணும், அப்படி உருகணும், நீ கண்ணீர் ஊக்கணும்னா என் மனசு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருள் மீதும் எந்த விதமான பற்றும் இருக்கக்கூடாது. ஆனால் நான் பொதுவாக இங்கேயே நிற்கிறேன், எனக்கு மனசு உருகலை, என் கண் தண்ணீர் ஊக்கலை, இது எனக்கு பத்தாது அப்படின்னு தன்னைத்தானே ஒரு எம்ஃபசைஸ் பண்ணிக்கிறாரு, தனக்குத்தானே அவர் அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாரு ஆசா ஞானசம்பந்தம் ஐயா. ஆனால் இவர் இன்னொரு கருத்தை சொல்கிறாரு நமக்கு. வெள்ளம் தாழ் விரிசடையாயின்னு சொல்கிறாரு, பள்ளம் தாழ் உறுப்புணலில்னு சொல்கிறாரு. அப்படின்னா இந்த கங்கை ஏன் கீழே வந்தது, அது தாழ்ந்து வந்தது, அது பணிவாக வந்தது அப்படின்னு சொல்லி அவர் கீழே வர்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற கங்கையின் வரலாறை நாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் இந்த கருத்து நமக்கு ஆழமாக பிடிபடும்னு சொல்கிறார். அப்போ கங்கை ஏன் கீழே வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கங்கை ஏன் கீழே வந்ததுங்கிறத விஸ்வாமித்திரர் ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் ராமர் லக்ஷ்மணனுக்கு சொல்லுவார். அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ முன்னொரு காலத்தில் சகரன் அப்படின்னு அயோத்தியை ஆண்டு கொண்டிருந்தான் ஒரு மன்னன். அவனுடைய முதல் மனைவி கேசினி, இரண்டாவது மனைவி சுமதி. அவங்களுக்கு குழந்தை இருக்காது. அதனால் இந்த சகரன் ரொம்ப ஆழமாக தவம் செய்வார். அதை பார்த்த பிருகு முனிவர் சொல்வார், உன்னோட முதல் மனைவிக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் மூலமாக உன் வம்சம் வளரும், இரண்டாவது மனைவிக்கு 60,000 குழந்தைகள் பிறப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படிங்கும்போது சரின்னு சொல்லியிருப்பாங்க. அதன்படியே அந்த குழந்தைகள் பிறக்கும். ஆனால் இந்த ஒரே மகனாக பிறந்தான்ல, அவன் பேர் அசமஞ்சன். அவன் ரொம்ப மோசமானவன், ரொம்ப கொடுமைப்படுத்திகிட்டு இருப்பான் மக்களெல்லாம். அப்போ அந்த சகர மன்னன் அவனை வீட்டை விட்டே நாட்டை விட்டே துரத்திட்டான். ஆனால் அந்த அசமஞ்சனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான். அவன் பேர் அம்சுமான். அவன் ரொம்ப வீரன், ரொம்ப நல்ல குணங்கள் படைத்தவன். இப்போ சகரர் என்ன பண்ணுவார்னா, ஒரு யாகம் வளர்ப்பார். அந்த யாகத்துக்கான குதிரையை சகரன் என்ன செய்வார், நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்சுமான், தன் பேரனான அம்சுமானுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருப்பார். இந்த யாகம் வெற்றி அடைந்தது என்றால் சகரன் தேவேந்திரனா ஆயிடுவாரோன்ற பயம் இந்திரனுக்கு வந்துடும். அதனால் அவன் இந்த யாக குதிரையை எடுத்துகிட்டு போய் அபகரிச்சுட்டு போய் பாதாள லோகத்தில் மறைச்சி வச்சுருவான். இப்போ இந்த குதிரையை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை தேடிட்டு வான்னு சகரன் 60,000 புதல்வர்களை அனுப்பி வைப்பார். அவங்க முதல் தடவை தோத்துட்டு போயிடுவாங்க. திரும்ப ரெண்டாவது தடவை இந்த பாதாள லோகத்துக்கே வந்துடுவாங்க. அங்கே வாசுதேவர் கபில முனிவர் உருவத்தில் இருப்பார். பக்கத்தில் குதிரை இருக்கும். இவங்க போய் அவரை துன்பப்படுத்த பார்ப்பாங்க. அப்போ கபில முனிவர் ஒரே நிமிஷத்தில், ஒரே நொடியில் இவங்க எல்லாரையும் சாம்பலாக்கிடுவார். மகன்களை காணுமே 60,000 பிள்ளைகளை அப்படின்னு சொல்லி சகர மன்னன் என்ன பண்ணுவார், அம்சுமானை அனுப்பி வைப்பார் பேரனை. அவன் இங்கே பார்த்தா இந்த 60,000 பேரையும் பார்த்துருவான். அப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது கருடன் சொல்லும், இந்த மாதிரி வாசுதேவரே கபிலராக இருந்தார், இவங்க 60,000 பேரும் இறந்துட்டாங்க, இது ஒரு நல்லதுக்கு தான் நடக்குது, நீ கவலைப்படாத, இந்த யாக குதிரையை எடுத்துகிட்டு போ, ஆனால் தேவலோகத்தில் இருக்கிற கங்கை கீழே இந்த 60,000 பேருடைய அஸ்தியை கரைச்சிட்டேன்னா அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லுவோம் கருடன். இந்த யாக குதிரையை கொண்டு போய் கொடுத்துட்டு இந்த விஷயத்தை கன்வே பண்ணுவார். இந்த பேரன் சொன்ன உடனே அவர் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், கங்கை நதியை கொண்டு வர முடியாது. மேலேருந்து கீழே சகர மன்னனுடைய வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிடும். அவருடைய பிள்ளை திலீபன் இருப்பான். அவன் ரொம்ப கடும் தவம் பண்ணுவான் கங்கை நதியை கீழே கொண்டு வரணும்னு. அவனாலையும் முடியாது. அப்போ அவனுடைய காலமும் முடிஞ்சிடும். அவனுடைய மகன் பகீரதன் இருப்பான். அவனுக்கு குழந்தை கிடையாது. அவன் என்ன பண்ணுவான், குழந்தை இல்லாததுனால ராஜ்ய பாரத்தை மந்திரிங்க கிட்ட கொடுத்துட்டு அவன் போய் ரொம்ப பெரிய தவம் பண்ணுவான்.
அவன் தவத்தில் மெச்சிய பிரம்மதேவன் கீழே வருவார். உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னோடனே இப்போ இவன் சொல்வான், இந்த மாதிரி சகர மன்னனுக்கு 60,000 பிள்ளைகள் இருந்தாங்க, அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும், எனக்கு கங்கை நீர் கீழே வரணும், எனக்கு மக்கள் பேரும் வேணும் அப்படின்னு கேட்பான். அப்போ அதுபடியே நடக்கட்டும், உனக்கு குழந்தை பிறப்பான். ஆனால் பிரம்மதேவன் என்ன சொல்வார்னா, நீ இப்படி சொல்கிற, கங்கை வரணும் அப்படின்னா அந்த கங்கையுடைய வேகத்தை தாங்கிறதுக்கு இங்கே இந்த பூமியில் யாரும் இல்லை, அதனால் நீ சிவபெருமானை நோக்கி தவம் செய்யன்னு அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுவார் பிரம்மன். இவர் சிவபெருமான் கிட்ட தவம் செய்து சிவபெருமான் வருவார். இந்த வரத்தை கேட்பார் பகீரதன். சரி, நான் மேலேருந்து கீழே கொண்டு வரேன், அந்த கங்கை வரும்போது அந்த வேகத்தை என்னுடைய ஜடாமுடி தாங்கிக்கும் அப்படின்னு சொல்லிடுவார் சிவபெருமான். அப்படியே அந்த கங்கை வரும்போது கங்கை என்ன நினைக்குமா, சிவபெருமானையே அடிச்சுட்டு போகலான்ற வேகத்தில் வருமா அது. இந்த எண்ணம் கங்கைக்கு வந்தவுடனே சிவபெருமான் என்ன பண்ணுவாராம், அதனுடைய கர்வத்தை அடக்கணும்னு நினச்சி கங்கையை தன் முடியிலேயே சிக்க வச்சு நிறுத்திடுவாராம். அப்போ தான் அந்த கங்கைக்கு தோணுமா, ஓஹோ, சிவபெருமான் முடியிலேயே என்னை நிறுத்திட்டாரே, நான் இவ்வளவுதானா எனக்கு சக்தி அப்படின்னு அதனுடைய கர்வம் அங்கே அடங்குமா. அப்போ திரும்பவும் பகீரதன் தவம் செய்து இந்த கங்கை கீழே வரும். அந்த அற்புத காட்சியை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துதான். அப்படியே கிடுகிடுன்னு அந்த கங்கை கீழே வருது. அந்த கங்கை அந்த தலைமுடியிலேருந்து விடுறார் சிவபெருமான். அப்படியே வந்த உடனே பிந்து சரஸ், பிரம்மனால் சிருஷ்டி செய்யப்பட்டது இல்லையா, அதனால் அந்த பிந்து சரஸ்ன்ற நதி கீழே இருக்குமா, அதுலேயே கொண்டு இந்த கங்கையை விட்டாராம். அப்போ 7 நீரோட்டங்கள் உண்டாயினவாம். 3 நீரோட்டங்கள் கிழக்கு திசையிலும் 3 நீரோட்டங்கள் மேற்கு திசையும் நோக்கி பாய்ந்தனவாம். 7வது நீரோட்டம் பகீரதன மன்னனை தொடர்ந்து பின்னாடி போயிட்டே இருந்துதான். என்னடா அது, ஒரு மன்னன் தவத்தால் இப்படி ஒரு வெற்றி பெற்றானேன்னு அப்படியே எல்லாரும் பார்க்குறாங்களாம். கந்தர்வர்கள், யக்ஷர்கள், ரிஷிகள் எல்லாருக்கும் அவ்வளோ ஆசையாக இருக்கான். ஆயிரக்கணக்கான சூரியன்கள் வந்த மாதிரி இருந்துதான் பிரகாசமாக. ஏன்னா பரமசிவனுடைய முடியிலேருந்து கீழே வருது இல்லையா, அது சொர்க்கலோகத்துலேருந்து கீழே வந்த மாதிரி இருக்குது. பூமியில் வந்தவங்கெல்லாம் அப்படி பார்க்குறாங்களா எல்லாரும். அப்படியே கீழே வந்த உடனே அந்த வந்த வேகத்தில் என்ன பண்ணிச்சான், இந்த பகீரதனை தொடர்ந்து இந்த கங்கை செல்லவும், கங்கையை தொடர்ந்து தேவர்கள், ராட்சசர்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள், ரிஷிகள், அப்சரஸ்கள் எல்லாம் பின்னாடியே போயிட்டு இருந்தாங்களாம். அந்த நேரத்தில் வழியில் ஜஹ்னு அப்படிங்கிற ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு இருந்தாராம். இது கவனிக்காமல் இந்த கங்கை அப்படியே வேகமாக ஓடினோடனே அவருக்கு கோபம் வந்துடுமா, அந்த கங்கையை அப்படியே முழுசாக குடிச்சிடுவாராம். உடனே ரிஷிகள், தேவர்கள்லாம் அவர் அப்படியே வேண்டி விரும்பி கேட்பாங்களாம். அப்போ தன்கிட்டேருந்து அந்த தண்ணியை திருப்பி கங்கையை கொடுப்பாராம். கங்கையை தன்கிட்டேருந்து கொடுத்ததுனால இந்த ஜஹ்னுங்கிறவர் கங்கைக்கு தந்தை அப்படிங்கிறதுனால ஜஹ்னுவின் மகள் அப்படின்னு கங்கைக்கு ஜான்ஹவி அப்படிங்கிற பேரும் உண்டாச்சான். தொடர்ந்து பகீரதனை தொடர்ந்து போய் அந்த சாம்பலை எல்லாம் அஸ்தியெல்லாம் கரைச்சி அந்த சகரனின் 60,000 பிள்ளைகளும் சொர்க்கலோகத்தை அடைவாங்களாம். இதுதான் அந்த வரலாறு. இப்போ பிரம்மதேவன் பகீரதன்ட்ட சொன்னாராம், நீ எப்படியேப்பட்ட சாதனையை படைச்சிட்ட, அதனால் இந்த கங்கைக்கு உன்னுடைய பேராகவே இருக்கட்டும், பாகீரதி அப்படிங்கிற நதியாக இருக்கட்டும். இந்த கங்கைங்கிற நதி பாகீரதியாக இங்கே இருக்குது. அது தேவலோகமான ஒரு லோகத்துலேயும் இருக்குது. இப்போ பூ உலகத்தில் பாயுது. இது பாதாள லோகத்துலேயும் அங்கே போய் அந்த 60,000 பேருக்கும் அழகாக விமோசனம் கொடுத்தது, சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு. அதனால் அது திரிபதகை அப்படின்னும் இதை போற்றுவார்கள் அப்படின்னு சொன்னாராம் பிரம்மன். அதனால் அப்படியேப்பட்ட பெருமையுடைய கங்கை தான் அது. எப்படி கங்கைக்கு தான் அழிந்து அது பணிந்து கீழே வந்ததோ அதை போல் நாமும் தாழ்ந்து பணிந்து தானற்று இறைவனின் திருவடிகளை அடைந்தால் நமக்கு அந்த இறைவனின் திருவருள் கிடைக்கும், நாமும் அவரை அடையலாம் அப்படின்னு ஆசா ஞான சம்பந்தமையா இங்கே கங்கையை பற்றிய வரலாறு முக்கியம் அப்படின்று கோடிட்டு காட்டுகிறார். ஸோ அதனால தான் அது தானற்று போய் கீழே வந்ததனால் இன்றும் கங்கையில் போய் நம்ம புனித நீராடினால் நாமும் ஒரு விஷயம் உணர்ந்துப்போம், நம்மளால் ஆகிறது இங்கே ஒன்றும் இல்லை, அதனால் எல்லாம் அவன் செயல்னு நம்ம உணருவோம். நாம் செய்யும் பாவங்கள் எல்லாம் கரைந்து விடும். ஏன்னா அந்த ஞானம் அங்கே கிடைக்கும். நம்மளால் ஒன்றும் இல்லைன்னு நிறைய பேர் இந்த காலத்துலேயுமே கங்கைக்கு போய் காசியில் யாத்திரை போகிறதுக்கு முன்னாடி தன் சொத்தெல்லாம் கூட எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா கங்கைக்கு அந்த காசிக்கு போகும்பொழுது இந்த உலகத்தின் பற்றெல்லாம் நீக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ப்ரொசீஜர் அந்த காலத்துலேருந்து இருந்திருக்கு. அது மாதிரி எல்லாவற்றையும் இந்த பற்றை நீக்கி
கங்கையில் நாம் புனித நீராடி என்னதுன்னு இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை என்று தானற்று போய் நாம் இறைவனின் திருவடிகள் ஒன்றே நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கும் பொழுது இறைவன் நமக்குள் அகப்படுவான், நம்மையும் ஆட்கொள்ளுவான். அதனால் அந்த கங்கையின் சிறப்பையும் நாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். நாமும் தானற்று போய் இறைவனை நம்முடைய தூய்மையான மனசில் பக்தியோடு அவரை நாம் அகத்தில் பிடிச்சிக்கிட்டோன்னா அவர் நம்மளை ஆட்கொள்ளுவார். அந்த பக்தியுடன் இறைவனின் திருவடிகளை வணங்குவோமாக, அவருடைய பேரருளை பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.